Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 2/6/2025 மண்டே இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் பாக்கியத்தாரா கம்பெனியோட முதல் வாரம் ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கேசிங்கன்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கு திங்கக்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 505 அண்ட் போன வாரம் வந்து 956 வந்திருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வந்து 061 வந்திருக்கு. எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணி நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட்டு மந்த்து இதே வாரம் திங்கட்கிழமை முதல் வாரத்தோட ரிசல்ட் வந்து 505. அதுக்கடுத்த வாரம் 939, 755, போன வாரம் 956, நேற்று 061. மாதம் 505 ரிசல்ட் எப்படி வந்ததுன்றது ஒரு கால்குலேஷன் மெத்தடு. மெயின் ரூட்டில் 505க்கு 2 ரூட் இருக்குது. எப்போதும் கால்குலேஷன் ரூட் ஒன்று இருக்கும் அண்ட் சனிக்கிழமைலேருந்து திங்கக்கிழமைக்கு ஃபாலோயிங் ரூட் ஒன்று இருக்கும். ஓகே, வந்து கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா 1 டே பிஃபோரில் வந்து நமக்கு 012 க்ளூ நம்பர் வந்து 23 பிசி 123 23 பிசி. இந்த 23க்கு -12, அதாவது ரிசல்ட்டு மைனஸ் க்ளூ நம்பர். இப்போது 11 நமக்கு கிடைக்குது. இந்த 11ல் -1 எடுக்கும்போது 00ன்னு வரும். அது வந்து பவரில் 05, 50 அந்த மாதிரி வரும். நமக்கு ரிசல்ட் வந்து 05ன்னு வந்துச்சு. அதாவது க்ளூ நம்பர் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த க்ளூ நம்பருக்கும் சண்டே க்ளூ நம்பருக்கும் மண்டே க்ளூ நம்பருக்கும் வர நம்பர் வந்து இந்த ரிசல்ட்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்லேருந்து ஞாயிற்றுக்கிழமையோட க்ளூ நம்பரை மைனஸ் பண்ணோம்னா சண்டேவோட க்ளூ நம்பர் கிடச்சிது. அப்போது நமக்கு வந்து க்ளூ நம்பருக்குலேருந்து -1ல் ரிசல்ட் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். 11க்கு 0005 வந்துச்சு. ரிசல்ட்டு 505 உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். அண்ட் இன்னொரு ரூட்டு இது 430 வந்து சனிக்கிழமை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டோம். சனிக்கிழமையில் பாருங்கள் 430க்கு பிசி 30, இதில் வந்து +20 கால்குலேஷன் 50 05, இதுலேயும் வந்து 05 நமக்கு மேட்ச் ஆகுது. சனிக்கிழமை வந்தோம். ஓகே, இந்த ரூட்டில் எல்லா வாரமும் ஃபாலோ ஆகிருக்கு. ஒன்று சனிக்கிழமைலேருந்து திங்கக்கிழமை ஃபாலோ ஆகும், அல்ல ஞாயிற்றுக்கிழமையோட க்ளூ நம்பர்லேருந்து -1 +2 -3 அந்த மாதிரி கால்குலேஷனில் ஃபாலோ ஆகும். இந்த ரூட்டு போன வாரமும் ஃபாலோ ஆகிருக்கு. போன வாரம் பாருங்கள், இந்த 54 ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு 048, க்ளூ நம்பர் 54. இந்த 48 -54லையும் நமக்கு 06ன்றது கிடைக்கிது. 06. அப்போது 06ன்றதே வந்து போன வாரம் 56ன்னு ரிசல்ட்டில் வந்துச்சு. இதில் -1 எடுத்தோம்னா 06க்கு 95ன்னு வரும். 95 ரிசல்ட்டில் வரணும். ஆனால் வந்து 95ன்றது பவரில் போன மாதம் வந்து நமக்கு 11க்கு 00 கிடச்சிது. ஒரு போர்டு பவர் ஆச்சு. ஒன்று 50ன்னு வரும், இல்லை 05ன்னு வரும். இப்போ 95ன்னா ஒன்று 90ன்னு வரணும், அல்லது 45ன்னு வரணும். ஆனால் வந்து நமக்கு மைனஸ் கால்குலேஷன்லேயே வந்து ரிசல்ட்டு 06 வந்துச்சு. இந்த 95ன்னு நம்ம அந்த மைனஸ் எடுக்கும்போது அதில் ஃபுல் ரிசல்ட் வந்து 956 வந்து இங்கே 695ன்ற மாதிரி மேட்ச் ஆகுது. கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ரிசல்ட்டு 956. இப்போ இந்த 2 ரூட்லேயுமே வந்து அதே மாதிரி சனிக்கிழமையோட ரிசல்ட்டு போன வாரம் 411. இந்த 11க்கும் ஒரு போர்டு வந்து நமக்கு அங்கே 30க்கு +20 எடுத்தோம், இங்கே 11 +20 எடுத்தோம்னா 31. ஆனால் வந்து நமக்கு 56ன்னு வந்துடுச்சு. இப்போ -20 எடுத்தோம்னா எதுவுமே வந்து நமக்கு -20ல் 61ன்னு பவரில் எடுத்து -20 எடுக்கணும். அப்போ 41 46ன்னு வரும். ஆனால் -10ல் வந்து 51 56 மாதிரி வந்துடுச்சு. இந்த 2 ரூட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். நமக்கு நேற்று ரிசல்ட்டு 061, இங்கே க்ளூ நம்பர் 22. அப்போது ஃபஸ்ட்டு 61 - 22, இதில் வந்து நமக்கு 39 கிடைக்கிது. 39 டேரெக்டாகவும் ரிசல்ட்டில் வரலாம். இதில் ஒன்று மைனஸ் ஆனால் 28. 28ன்றது போன மாதம் வந்து 00 கணக்கு. ஒன்று 23 78 அப்படி வரலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து 28ன்றது பதிலாக ஒரு 27 ஆகி ஒரு 72 77 அந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்குது.
-2ன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இப்படி வந்ததுன்னா ஒரு 77 ஆர் 72, 877 872 வரலாம். இது ஒரு கால்குலேஷனு. போன வாரம் ரூட்டு படி நமக்கு 61 - 22 டேரெக்டாகவே வந்து 06 வந்தது. 56 இப்போ 39 வந்திருக்கு. இந்த 39 வந்து ஒரு 89ன்னு இன்றைக்கி வந்ததுன்னா 689ன்ற மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, லாஸ்ட் மந்தோட ரூட்டு போன வாரத்தோட ரூட் ரெண்டுமே நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு சனிக்கிழமையிலேருந்து மேட்ச் பண்ணோம்னா சனிக்கிழமை வந்து 655. இப்போ 55 அங்கே நம்ம 30க்கு +20 எடுத்தோம். 50க்கு 50ன்னு வந்தது. இங்கே இன்னும் 55க்கு 20 இருக்கும்போது 75 வருது. இப்போ 75னா இதில் 2 போர்டு, ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகணும். அப்போது 75க்கு ஒன்று 70 அல்லது 25 அப்படி வரணும். பிசியில் இப்படி வந்ததுன்னா ஒரு 270 225ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டு 2 வச்சு. ஓகே, இது வந்து நம்ம சனிக்கிழமை வந்து மேட்ச் பண்ணது. மற்றது வந்து ஞாயிற்றுக்கிழமையோட க்ளூ நம்பர்லேருந்து -1 எடுத்து எப்படி மேட்ச் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் இதுக்கடுத்து நமக்கு லாஸ்ட் மந்தோட ஒரு மேட்சிங் கால்குலேஷன் க்ளூ நம்பருக்கு. நான் ஒரு 2-3 ரூட் நம்ம எடுப்போம். அதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆச்சுன்னா அதில் ஒரு வின்னிங் நம்பர் நமக்கு கிடச்சிரும். 0-12 வந்து சண்டே ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 23. 23 ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட ரிவர்ஸ் வந்து 32. இதுலேயுமே வந்து 55 கிடைக்குது. 05 நமக்கு மேட்ச் ஆகுது. அப்போது நேற்று 22, அதே 22க்கு 32 யூஸ் பண்ணுறோம். 22 யூஸ் பண்ணால் 44 வரும். 32 இதில் 54 நமக்கு கிடைக்குது. இந்த 54 வந்து டைரெக்டாக 54ம் வரலாம், அல்லது ரிவர்ஸ் ஆகி 45 அல்லது 90 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா 054 054ன்னு வரலாம். 45ன்னு இருந்ததுன்னா 645, 90ன்னு இருந்ததுன்னா 695 வரலாம். ஓகே, டோட்டலாக வந்து இம்பார்ட்டண்டான கெஸ்ஸிங் எல்லாமே கொடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு சப்போர்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ரிசல்ட்டு 655. இந்த 55க்கு இன்றைக்கி ஒரு 65ன்னு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங்கில் வந்து நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 65ன்னு வந்ததுன்னா ஒரு 665ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான நம்பரில் 877 872 689 665 270 225 ஃபைனலாக வந்து 054 690. மொத்தமாக 4 செட்டு. இதில் பிசியில் 54 45 77 90 முடிந்தால் வந்து ஒரு 65 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சி போர்டு 0வோ 5ஓ வரலாம். மிஸ் ஆனால் ஒரு 7 வரும். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக் ரூட்டு அண்ட் ப்ளஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ண கால்குலேஷன் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான நம்பர் எதுவோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். மற்ற நம்பர் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் வந்து கம்மியாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிசி கொடுத்துருக்க 4 சீட்லேருந்து எது வருதோ அதை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு ஒரு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.